يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹு தாலாட பண்புகளை பார்த்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் இந்த அமர்வில் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிற பண்பு தான் அஸ்ஸமத். அல்லாஹு தாலா அஸ்ஸமத், அல்லாஹு தாலா தேவையற்றவன் என்ற அந்த பண்பை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். குரானில் ஒரே ஒரு இடத்துல தான் இந்த பண்பு குறிப்பிடப்படுவது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சின்ன சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு தாலா, அல்லாஹ் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், லம் எலித், அவன் எவரையும் பெறவில்லை, எனவே அவனுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை, சந்ததிகள் யாரும் இல்லை, வலம் யூலத், அவன் எவராலும் பெறப்பட இல்லை, எனவே அவனுக்கு தாய் தந்தையர்களும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்ற அந்த சூறால தான் அல்லாஹு சமத் என்ற அந்த சொல் வருவது, அல்லாஹ் அந்த பெயர் மென்ஷன் பண்ணப்படுவது. சமத் என்றதை நாங்கள் தேவையற்றவன் என்று நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். அதே நேரம் தேவையற்றவன் என்றால் சக்தி உள்ளவன், தன்னளவுலேயே தன்னுடைய விவகாரங்களை செய்து கொள்ள முடியுமானவன், மற்றவங்கள் தான் அவன்கிட்ட தங்கி இருப்பாங்களே அல்லாமல் அவன் வேறு யார்ட்டையும் அவனுடைய விஷயங்களை செய்து கொள்றதுக்கு தங்கி இருக்கக்கூடியவன் அல்ல. இந்த எல்லா கருத்தையும் கொண்டதாகத்தான் இந்த சமத் என்ற அந்த சொல் இருக்குது. இதை லாங்குவேஜ் அல்லது மொழி கருத்தை நாங்கள் பார்க்கும்போது இப்படி வருவது, அஸ்ஸமது ஃபில் லுகத் அல்லதி லா ஜௌஃப லஹு வஹுவ முனஸ்ஸஹுன் அன் சிஃபாத்தில் பஷர். அப்போ சமத் என்றது மொழியில் அரபு இதில் என்ன கருத்துண்டா, அதை லா ஜௌஃப லஹு, அதுக்கு உள்ளால ஒன்றும் இல்லாத கோரையான ஒன்று ஒரு இதொன்று இருக்குது, உள்ளுக்க எம்டியாக இருக்குது என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரூம் அறையை எடுத்து பாருங்கள், அதில் ஒரு தளவாடங்களும் இல்லாமல் எம்டியாக இருக்குது. அல்லது இப்படியாக ஒன்று உள்ளால் ஒன்றும் இல்லாமல் ஒரு பலூன் எடுத்து பாருங்கள், உள்ளால் எம்டியாக இருக்குது. அப்படி அதாவது அப்போ அதுலேருந்து உள்ள இங்கே அல்லாஹு சமத் என்று பாவிக்கப்படும் போது என்னன்ற கருத்துன்னா முனஸ்ஸஹுன் அன் சிஃபாத்தில் பஷர், அதாவது மனுஷ பலவீனங்களிலிருந்து அல்லாஹு தாலா தூய்மையானவன். அப்போ மனுஷன் தேவை உள்ளவன், பலவீனம் உள்ளவன், அவன் சக்தி வரையறுக்கப்பட்டது, இப்படியான இந்த நிலைமை எதுவும் அல்லாஹோடு சம்பந்தப்பட மாட்டுது. அவன் பலவீனங்கள் எதுவும் இல்லாதவன், அந்த கோரையானது அப்படின்னு சொல்கிறோமே அதுதான், அதாவது உள்ளால் ஒன்றும் இல்லைன்னு அது மாதிரி, அதாவது பலவீனங்கள் எதுவும் இல்லாதவன் என்ற அந்த கருத்தில் தான் சமத் வருது. அதே மாதிரி சமத் அசமது ஹுவ சையீத் அல்லது ல இன்தஹா சூதுஹு, அதாவது இன்தஹா சூதுஹு, அதாவது அவன் ஒரு தலைவன், அவன் ஆட்சி அதிகாரம், அவன் தலைமைத்துவம் முடிவே இல்லாதது என்ற அந்த கருத்தில் இந்த சமது கருத்து இருக்குது. அல் அசமது அல் கஸ்துல் காய, அதாவது எல்லையோடு, அதாவது இலட்சியமிக்கது என்றதெல்லாம் இதில் கருத்து. அப்போ கனி என்ற கருத்து இருக்குது. அப்போ இதில் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்கிற விஷயம்னா சமதண்டா, அதாவது அவன் சக்தி உள்ளவன், தேவையற்றவன், மற்றவைகள் தான் இவன் அல்லாஹு தாலாவிடம் தேவை உள்ளவனாக இருக்கும். கனி மிகவுமே செல்வந்தன் அவன், அந்த இந்த எல்லா கருத்துக்களையும் கொண்டதாகத்தான் சமத் இருக்குது. இதோடு இந்த சமத் பற்றியதாக ஹதீஸ் இருக்குது. ரெண்டு ஹதீஸை இந்த இடத்துல நான் குறிப்பிட இல்லைன்னா, அல்லாஹு தாலா சொல்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதாவது ஹதீஸ் குதுசி, கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், கதபனி இப்னு ஆதம் வலம் யகுன் தாலிக, மனுஷன் என்ன பொய்ப்படுத்துகின்றான்,
ஆனால் அவன் அவ்வாறு செய்யக்கூடிய அவன் செய்ய என்ற விஷயத்தில் அவன் அப்படி நடந்து கொள்ள இயலாது. ஆனாலும் அவன் என்ன பொய்ப்படுத்துகின்றான். வசத்தமணி வலம்யக்குந்தாலிக்க, அதே போன்று அவன் என்ன ஏசுறான், ஆனாலும் அவன் ஏசுற வகையில் நான் இல்லை, அவன் இப்படி செய்கிறான் என்று. அப்போ அந்த ஹதீஸ் தொடருது என்ன, அம்மா தக்தீபுஹு இய்யாய அன் யகூல இன்னி லன் உஈதஹு கமா பததுஹு, அவன் என்ன பொய்ப்படுத்துறான், எந்த வகையில் அவன் பொய்ப்படுத்துறான் என்றால் அவன் சொல்றான், அதாவது நான் ஒரு படைப்புகள் எல்லாம் முதல் முறையில் படைத்திருக்கிற நிலையில் திரும்பவும் எனக்கு அந்த படைப்புகளை படைக்க இயலாதென்று சொல்றதனூடாக அவன் என்ன பொய்ப்படுத்துகின்றான். وَأَمَّا شَتْمُهُ إِيَّايَ أَنْ يَقُولَ اتَّخَذَ اللَّهُ وَلَدًا, அவன் என்ன ஏசுறான் எந்த வகையிலண்டா அவன் சொல்றான் அல்லாஹு தாலாவுக்கு புள்ளைகள் இருக்குது என்று அவன் சொல்றான். وَأَنَا الصَّمَدُ الَّذِي لَمْ يَلِدْ وَلَمْ أُولَدْ, நானோ தேவையற்றவன், நான் யாரையும் பெற இல்லை, நான் பெறப்படவும் இல்லை. وَلَمْ يَكُنْ لِي كُفُوًا أَحَدٌ, எனக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்றதாக ஹதீஸ் குதுஸில் வருது, புகாரில் பதியப்பட்டிருக்குது. அதே போன்று நான் இதுக்கு முன்னால் அல் அஹத் அல் வாஹித் பற்றி அல்லாஹ்ட திருநாமங்கள் பற்றி சொல்லும் போது சொன்ன ஹதீஸை இந்த இடத்துல திரும்பவும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது இந்த பேரை சொல்லி ஒரு மனுஷன் பிரார்த்தித்ததாக ஒரு ஹதீஸ் வருது, நசாயில பதியப்படுது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போது மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் போது ஒரு மனிதன் தொழுதுட்டு கடைசியாக அத்தஹியாத்தை மோதி போட்டு அவன் ஒரு துவா செய்கிறான். இவ்வாறு செய்கிறான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ், அல்லாஹ்வே நான் உன்னிடம் பிரார்த்திக்கின்றேன், அல் வாஹித் ஒருவனாக இருப்பவனே, அஹத் தனித்தவனே, அஸ்ஸமத் தேவையற்றவனே, அல்லது லம் யலித் வலம் யூலத் யாரையும் பெறாதவனே, யாராலும் பெறப்படாதவனே, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் எவரும் உனக்கு நிகராக இல்லாத நிலையில் உள்ளவனே, அன்தக்ஃபிர் லி துனூபி என்ற பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ்னு அவன் இந்த அல்லாஹ்ட பண்புகளை சொல்லி அழைச்சி தண்ட பாவத்தை மன்னிக்கும்படி அவன் கேட்கிறான். இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம், காரணம் நீதான் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இரக்கம் காட்டுபவனாக இருக்கிறாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை இறைஞ்சி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் குஃபிர லஹு கத் குஃபிர லஹு கத் குஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டது என்று அந்த பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட அவங்க எம்ஃபசைஸ் பண்ணி 3 முறை சொன்னதாக நசாயில பதியப்பட்ட ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்லாஹ்ட பெயர்களை சொல்லி அழைச்சி நாங்கள் துவா செய்யணும்னு சொல்லி போட்டு தான் வருவது, அதாவது வருவதுன்றதே இந்த குரானில் அதாவது அஸ்மாவுல் ஹுஸ்னா பற்றி 4 இடங்களில் வருவதுண்டா அதில் எல்லாம் இப்படி தான் சொல்லப்படுது, வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றது, ஃபதுஊஹு பிஹா அதனை கொண்டு நீங்க அல்லாஹ்வை அழைங்க, குலிது அல்லாஹ் அவிதுர் ரஹ்மான் நீங்க அல்லாஹ்வை அழைச்சி அவனோட பேசுங்க, அவிதுர் ரஹ்மான் அல்லது அவனை அவிதுர் ரஹ்மான் ரஹ்மான் என்று அழைச்சி அவனோட பேசுங்க என்று அந்த மாதிரி பல இடங்கள்ல அல்லாஹ்க்கு பல திருநாமங்கள் இருக்குது, நீங்க அதை கொண்டு அவனை அழைங்க என்று சொல்லி அல்லாஹ் எங்களை வழிகாட்டி கொண்டு நிற்கிறான். எங்களோட நடைமுறையில் நாங்கள் அப்படி அழைக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குது. அல்லாஹும்ம அல்லாஹுவே என்று சொல்லித்தான் நாங்கள் எங்களோட துவாக்களை முடிச்சு கொள்கிறோம். எனவே இந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வரணும். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா கரீம், யா சத்தார், யா கஃபார் துனூப், யா சத்தார் அல் அயூப், யா ரஸாக், யா ரഊஃப் என்று, யா ஹன்னான், யா மன்னான் என்று இடையில நாங்கள் அல்லாஹ்வை அழைக்கணும். அப்படி அழைச்சி நாங்கள் அப்படி அழைக்கும்போது சும்மா பேராக சொல்கிறத விட அப்போ சொல்லும் போதெல்லாம் அந்த கருத்தை தெரிஞ்சிக்கிற நிலையில் என்னத்தை நான் சொல்லி அல்லாஹ்வை அழைக்கிறேன் என்று தெரிஞ்ச நிலையில் அப்படியான தாக்கத்தோடு நாங்கள் அல்லாஹ்வை அழைச்சிட்டு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, எனக்கு அருள் செய், எனக்கு பரக்கத் செய் என்ற நாங்கள் எதையெல்லாம் கேட்க விரும்புகிறோமோ அந்த வகையில் நாங்கள் அல்லாஹ் தாலாவை நாங்கள் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி அழைச்சிக்கிறவங்களுக்கு தெரியும் தானே, யா ஹய்யு
யா கய்யூம், என்றுமே உயிருள்ளவனே, யாவற்றையும் நிர்வகிப்பவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், நான் உண்ட அருளை கேட்டு இறைஞ்சிறேன் யா அல்லான்னு அவங்க அந்த அல்லாட பேர்களை சொல்லி அழைச்சிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி அழைக்கக்கூடியவங்களாக நாங்கள் எங்களை ஆக்கி கொள்ளணும். அதுதான் இந்த அல்லாட திருநாமங்களை நாங்கள் படிக்கிறதுனூடாக கற்றுக்கொள்றதனூடாக நாங்கள் எங்கள்கிட்ட வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக அது இருக்குது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக. வாஹுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الملك القدوس السلام